ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆதியாகமம் 32:10. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபின் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். யாக்கோபின் உள்ளத்தில் மிகவும் அதிகமாக தாழ்மை இருந்தது. நன்றியறிதல் உள்ள ஸ்தோத்திரமும் இருந்தது. தாழ்மையும் துதியும் கர்த்தருடைய இருதயத்தை உருக பண்ணும். தாழ்மை உள்ளவர்களையே கர்த்தர் உயர்த்தினார் என்பதை நாம் வேதத்தில் அநேக இடங்களில் காண்கிறோம். தாவீது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி பணிந்து கொண்டார். சாலமோன் இப்போதும், என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானோ என்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேனே என்று சொல்லி தன்னை தாழ்த்தினார். யோவான் ஸ்நானகரிடம் ஞான ஸ்நானம் பெற இயேசு வந்தபோது யோவான் தன்னை தாழ்த்தி, நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்டார். நூற்றுக்கு அதிபதி, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னார். கானானிய ஸ்திரீயோ தன்னை தாழ்த்தி, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். பிரியமானவர்களே, யார் யாரெல்லாம் தங்களை தேவ சமூகத்தில் மிகவும் தாழ்த்துகிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய உள்ளத்தில் எப்போதும் துதியும் ஸ்தோத்திரமும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பொன்முகத்தை நோக்கி பார்த்து, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். கண்ணின் மணி போல எங்களை காக்கும் கர்த்தாவே, இம்மட்டும் நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காய், அன்புக்காய், இரக்கத்துக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். அப்பா, எங்கள் தீர்மானங்களில் உம்மை திருப்திப்படுத்தவும் உம்மை கனப்படுத்தவும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் மாய்மாலத்தை வெறுத்து உமக்கு உண்மையா இருக்கவும் உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருக்கவும் உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று அனுபவிக்கவும் உங்கள் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து பெருகவும் எங்கள் நம்பிக்கை தேவனாகிய கர்த்தரில் பெருகவும் முழு உள்ளத்தோடு நன்மைகள் செய்யவும் இறங்கி உதவி செய்யவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் அனுதின தேவைகளில், முயற்சிகளில், பிரயாசங்களில், வருமானத்தில், தொழிலில், வேலையில், வியாபாரத்தில், விவசாயத்தில் உங்க ஆசீர்வாதம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதின வாழ்வில் அனைத்து காரியங்களையும் உம்மிடம் அர்ப்பணித்து விசுவாசத்தோடு சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, வியாதியினால், உடல் பலவீனத்தினால் பீடிக்கப்பட்டுள்ளவர்களை உங்க தழும்புகளால் குணப்படுத்தி அவர்கள் ஆரோக்கிய சுகலத்தோடு வாழவும், ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக பாதுகாக்கப்படவும், வரியோக்கி ஆயத்தப்படவும் தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் பிரச்சனைகளினால் தவிக்கிறவர்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்க செய்து சமாதானமான வாழ்க்கை வாழ கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாகன விபத்துகள் ஏற்படாதவாறு பயணம் செய்கிறவர்கள் காக்கப்படவும், வாகன ஓட்டிகளுக்கு கர்த்தருடைய அனுகிரகம் வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களுக்குள் காணப்படுகிற பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் முற்றும் நீங்கி போகவும், இது நிமித்தம் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சமாதான கர்த்தராலே மீண்டும் இணைந்து ஒன்றாக வாழவும் தேவனுடைய அனுகிரகம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். தேவனே, வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்படுகின்ற போதை வஸ்துக்கள், போதைப் பொருட்களை கடத்தும் தொழில் செய்கிறவர்கள், பதுக்கி வைக்கிறவர்கள், சிறுவர் மற்றும் மாணவர்கள் மத்தியில் திருட்டுளவாய் விற்கிறவர்களை தேவனே தடுத்து ஆட்கொண்டு ரட்சிக்கவும், மாணவர்கள் தீய செயலில் சிக்காதபடி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாராளின் பேரில் கடாட்சமான கர்த்தர் தாமே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற சகோதரிகளின் வாழ்வில் கடாட்சமாய் இருக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரசவத்தை எதிர்நோக்கியுள்ள கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் சுகப்பிரசவத்தை தந்தள்ளவும், திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க செய்யவும், குழந்தைகளுக்கு நடைபெறும் பாலியல் குற்றங்கள் தடுக்கப்படவும், தேசத்தில் பெருகி இருக்கும் துரி இச்சைகள், அருவறுப்புகள், குடும்பங்களுக்குள் காணப்படும் பிரிவினைகள், வீம்பு பேச்சுக்கள், பரியாசங்கள் எல்லாம் நீங்கி போகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேசத்தின் பாதுகாப்பு பணியில் இருக்கும் ராணுவ வீரர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினரையும் தேவரீர் பாதுகாத்து சுகத்தோடு வாழ தேவரீர் இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரின் தேர்வு எழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இரக்கம் செய்து அவர்கள் பயம் இல்லாமல் உற்சாகமாய்
பாடங்களை படித்து மனதிலே பதித்து கேள்விகளுக்கு ஏற்ற விடைகளை சரியா எழுதி சிறப்பாக வெற்றி பெற கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்தற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கேற்ற பதில் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.